தினமும் காலையில் 1 மணி நேரம் நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா நிச்சயமாக ஒரு மிராக்கல், மார்னிங் மிராக்கல் நடக்கும். நீங்களே ஒரு மாற்றத்தை உணர்வீங்க. இதை பற்றி ராபின் சர்மான்னு சொல்லி ஒரு புக்லேருந்து 5 AM கிளப்ன்றதுல 20-20-20 1 மணி நேரத்தை 3ஆக பிரித்து அவர் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறாருன்றதை பார்ப்போம். இயல்பாகவே நம்ம இதெல்லாம் செய்வோம். சில பேர் செஞ்சுட்டு இருக்கலாம், சில பேர் செய்யாமல் இருக்கலாம். அதுக்கு அவங்களுக்காண்டி நான் சொல்கிற இந்த வீடியோ. தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களோட 20 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எக்ஸசைஸ் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்றாங்க. எக்ஸசைஸ்னால் நீங்கள் ஜிம் போங்க, யோகா பண்ணுங்கலாம் நான் சொல்ல வரல. ஜஸ்ட்டு 20 நிமிஷம் வாக்கிங் பண்ணுங்க, ஃபிசிக்கல் வாக்கிங் பண்ணுங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணுங்க, லாங் வாக் எடுங்க, ஏதாவது வாக் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த 20 நிமிஷம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே சேஞ்சஸ் கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். கொஞ்சம் ஏன்னா நீங்கள் படுத்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக நம்ம படுத்த ஒரு விஷயங்கள் எந்திரிக்கும் போது பாடிக்கு ஒரு மசில் எக்ஸசைஸ் இருக்கணும், எல்லாமே ஒரு சேஞ்சஸ் வரணும். வாக் பண்ணோம்னா நம்ம கை வாக் அப்படியே நம்ம கிராஜுவலாக அப்படியே வாக் பண்ணுவோம், கை ஆட்டுவோம், கால் அப்படி பண்ணுவோம், தலை இங்கிட்டு திரும்புவோம், அங்கிட்டு திரும்புவோம், இப்படி பார்த்துக்கிட்டே பண்ணும்போது பிரீத்து எல்லாமே டோட்டல் இந்த நெத்தியிலேருந்து கால் பாதம் வரைக்கும் எல்லாமே ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். அது போக சும்மா ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி குனிஞ்சு எந்திரிக்கலாம். இன்னும் நிறைய சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் நம்ம பார்க்கலாம். உட்காந்துக்கிட்டே பண்ணுறது, எந்திரிக்கிறது, அப்டமன் எக்ஸசைஸ், நம்ம ஜம்ப் பண்ணுறது, இல்லை நிறைய இருக்கும். அதில் எது உங்களுக்கு அடாப்ட் ஆகுதோ, எதை எடுத்துக்கணுமோ அந்த 20 நிமிஷத்துல எடுத்துக்கலாம். நான் பண்றது வாக்கிங். நான் என்னோடது டெய்லி ஆக்டிவிட்டிஸே அந்த வாக்கிங்ன்றது என்கிட்ட இருக்கும். அதை நான் ஃபுல்லா பண்றதுனால உங்களுக்கு ஹோல் டேக்கு நிறைய சேஞ்சஸ் ஆகும். உங்க மைண்டுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும். உங்க பாடி அந்த பிளட் சர்க்கிள் நிறைய மாறுதுன்றாங்க. வேற நீங்க இதுக்காண்டி செலவு பண்ணிட்டு போங்கன்ற சொல்ல மாட்டேன், ஜிம் போங்க, எதுக்குமே நான் சொல்லலை. நம்ம பண்ண வேண்டியது வாக்கிங். அந்த 20 நிமிஷம் பண்ணும்போது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்த 20 நிமிஷம் எப்படி என்ன பண்ணணும்னா நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. ஐயோ இந்த மெடிடேஷன் எனக்கு வராது, நான் பண்ண மாட்டேன், எனக்கு தலை வலிக்கும், இப்படின்னு நிறைய சொல்லலாம். நீங்க மெடிடேஷன் பண்றதுனால என்ன ஆகும்னா நீங்க உட்கார்ந்து தியானம் பண்றது நான் சொல்றது நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் உங்களை பிரீத்தை இன்ஹேல் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள காமா ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களுக்குள்ள நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அந்த 20 நிமிஷத்துல பண்ணும்போது பல ஓட்டங்கள் உங்களை சுத்தி ஓடும். நேற்று நடந்தது, இன்னைக்கு நடக்க போற பிரச்சனைகள், முன்னாடி நடந்த சொன்ன வார்த்தைகள், நம்ம பார்த்த சந்தோஷமான விஷயங்கள், இப்படி நிறைய பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே உங்களுக்கு கூட அந்த நேரத்தை அலை மாதிரி, கடல் அலை மாதிரி உங்ககிட்ட வரும். ஜஸ்ட் அதை வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு எதுவுமே நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க. அது பாட்டுக்கு இப்படி வரும். நீங்க ரியாக்ட் பண்ணலாம், அப்படியே போயிட்டு இருக்கும். அடுத்த விஷயங்கள் வரும். சம்பந்தமே இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் டே பண்ணும் போது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம நிறைய விஷயங்கள், நீங்க சின்ன வயசுல பட்டது, நீங்க நினைச்சு பார்க்க கூடாத சில விஷயங்கள்லாம் எல்லாமே வரும். வந்துச்சுன்னா ரியாக்ட் பண்ணாதீங்க. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டும். 1 நாள்ல 2 நாள் அது பண்ணிக்கிட்டே 21 நாள் சேலஞ்சா எடுத்து பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள இருக்க கழிவு இந்த மெடிடேஷன்ல வெளியில போகும். இங்க இருக்கிற எண்ணம் எல்லாமே, உள்ள இருக்க சப்கான்மெண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு விடுவான்னு சொல்றாங்களே, இந்த காதல வாங்கி இந்த காதல விட சொல்றேன். அது மாதிரி தான் உங்களுக்குள்ள பல விட்டு போன பல விஷயங்கள் திருப்பி ஒழிக்கும். அது என்னங்க வடிவத்தில் வரும், அந்த வடிவத்தை விட்டுருங்கன்ற பிடிச்சி எடுக்காம திருப்பி யோசிக்காம அதை போட்டோம் இப்படி விட்டீங்கனாலே டெய்லி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சில நேரம் பார்த்தா ஒரே விஷயத்த உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா நீங்க அவ்வளோ ஆழமா அந்த விஷயத்துல இருக்கிறனால 1 நாள்ல 2 நாள்ல திருப்பி வேற விஷயங்கள் வர சில பேர் 7 நாள் பண்ணுவாங்க. ஐயோ தலை வலிக்குது, என்னால முடியல, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணாம இருப்பீங்க. தயவுசெய்து அந்த தப்பை மாத்திரம் பண்ணிடுறாங்க. 21 நாள் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அதை பிடிச்சி போய் உட்கார ஆரம்பிச்சிருவீங்க. நான் இந்த மெடிடேஷன்ன்றது யார்ட்டையும் போய் கத்துக்க வேண்டாம். நீங்க அந்த உட்கார்ந்து கண்ணை மூடி நிதானமா அந்த மூச்சை விட்டு வாங்கி எடுக்கும் போதே பல எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடும் போதே 21 நாள் கழிச்சு 22வது நாள் உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க மாறி இருக்கிறீங்க, உங்க பிரைட்டா இருக்கிறீங்க, உங்க ஃபேஸ் நல்லா இருக்கு, சிரிக்கிறீங்க, வித்தியாசமா இருக்கிறீங்க. என்ன பண்ணீங்கன்றது கேட்கலன்னா என்னன்னு என்கிட்ட கேளுங்க. ஏன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அந்த மெடிடேஷன்ல பல நெகட்டிவ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பிரகாசம், ஒரு பூ மலர்ற மாதிரி, ஒரு தாமரை மலர்ற மாதிரி, இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு பல இருக்கிற
நம்ம அது எப்படி ஒரு சூரியன் வந்து வெளிச்சம் நம்ம பின்னாடி இருந்து நம்மளை ஒரு போட்டோ எடுத்தா ஒரு ஒட்டம் மாதிரி நம்ம கிட்ட பின்னாடி நமக்கு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் நம்மளை பார்த்தா தெரியும். மெடிடேஷனோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியணும்னா நீங்க உணர்றதோட மற்றவங்க உங்களை உங்க ஃபேஸை பார்க்கும்போது நிச்சயமா தெரியும், பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். காரணமே நிதானம், அதுக்குள்ள இருக்கிற அலைகள், அந்த அலைகள் அப்படியே நிதானமா இருக்கும் போது அந்த சாஃப்ட்னஸ் நம்மளுக்குள்ளே வெளியில வரும். நம்மளுக்குள்ள எல்லா மனுஷனுக்கும் ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது அந்த எண்ணம் வெளியில வரும்போது தான் எல்லாரும் பார்க்கும்போது ஓ மாறி இருக்காங்கன்றது தெரிய வரும். அப்போ இதை நீங்க வந்து கஷ்டம்தான், என்னை கேட்டா தலைவலிக்கும், எல்லாமே நடக்கும் மெடிடேஷன்ல. ஆனா செஞ்சீங்கன்னா மாத்திரம்தான் ரிசல்ட் கிடைக்கும். இந்த 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியம், நான் சொல்லக்கூடியது, இது யாரும் செய்ய மாட்டீங்க ஆனா சொல்றேன், 20 நிமிஷம் புக்கு படிங்க. அட போங்கங்க, காலையில் என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் புக்கை படிக்க சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். கிடையவே கிடையாது. புக்ஸு படிக்கணும். புக்ஸுன்னா உடனே நாவல் எடுத்து படிச்சிடாதீங்க, இந்த குமுதம், ஆனந்த விகடன், இந்த வார இதழ் எதையும் படிச்சிடாதீங்க, டெய்லி பேப்பர் படிக்காதீங்க, எதுவுமே படிக்காது. மோட்டிவேஷன் சம்மந்தமான படிங்க. உங்கள் எனர்ஜெட்டிக்கான ஏதாவது நல்ல விஷயத்த படிங்க, ஏதாவது ஒரு சயின்டிஃபிக்காக ஒன்று படிங்க, புது விஷயத்த, ஒரு தேடுதலான சில விஷயங்களை படிங்க. ஏன்னா நிறைய இருக்கும், அதை படிங்க. இதில் உட்காந்து நீங்கள் மூவி சம்மந்தமோ ஆர்ஆர் சம்பந்தம், த்ரில்லர் சம்பந்தமாலாம் உட்காந்து படிக்கக்கூடாது. நம்மளுக்கு மோட்டிவேஷனாக கொடுக்கக்கூடிய நல் வார்த்தைகள், அந்த புக்கு படிக்கும்போது வார்த்தைகள் நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளாக இருக்கக்கூடிய புக்ஸை நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகும்னா, அதை வாங்க வாங்க இந்த கண்ணு வாங்குது, வாய் சொல்லிக்கிட்டே இருக்கும், மனசுக்குள்ள அது பதிஞ்சுக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா சப்கான் மைண்ட்குள்ள அந்த வார்த்தைகள்லாம் பாசிட்டிவான எனர்ஜி உள்ள இறங்க இறங்க உங்க எண்ணம் அலைகள் மாற்றமாகும். இந்த எண்ணெய்கள் அலைகள் மாற்றும் போது இந்த பிரபஞ்சத்துக்குள்ள உங்களுக்கு சேரும் போது பல விஷயங்களும் உங்களை தேடி வரும். நீங்க தேடுதல் பண்ணும்போது உங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரே ஒரு இது வந்து புக்ஸ் தான். புக்கு படிக்கிறதுனால 1000 பேரோட அறிவு உங்களுக்குள்ள மொத்தமா வரும்போது உங்களுக்குள்ள எல்லா மாற்றத்தையும் உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். அது கொடுக்குற மாதிரி வேற எதுவுமே கிடையாது. புக்ஸ் கொடுக்குற விஷயங்கள் தாற்பயமும் அதுக்குள்ள இருக்கிற மெராக்கள் நீங்க படிச்சு உணர்ந்தா மத்த இந்த 3 விஷயங்களையும் வாக்கிங்கும் நீங்க ஒரு மெடிடேஷனும் இந்த புக்ஸும் படிக்கிறது வந்து உணர்ந்தா மாத்திரம்தான் கிடைக்கும் தவிர நான் சொல்றதுனால உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நான் இவ்வளவு சொல்றேன்னா நான் உணர்றேன். இந்த உணர்வை உங்களுக்கு கடத்தணும்னு நினைக்கிறேன். இந்த கடத்துறதுனால உங்களுக்கு ஒரு பலன் அடையணும்ன்றது தான் என்னோட ஆசை. இது என்ன ஆசைன்னா, எல்லாருமே இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா எல்லாருமே ஒரு அறிவோட நல்ல விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கணும்னு எண்ணங்கள் அந்த புக்குல இருந்து கிடைச்சது தான். அந்த புக்குல இருந்து சொன்ன விஷயங்கள் தான், அவங்க பெரியவங்க எல்லாம் சொன்னது தான், சித்தர்கள் சொன்னது, ஞானிகள் சொன்னது, பிசினஸ் மேன் சொன்னது, எல்லாருமே யார் யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க சம்பந்தமா நான் பார்த்தது, கேட்டது, படிச்சது தான் அந்த புக்ஸ்ல எல்லாம் இருக்கு. அப்போ உங்களுக்குள்ள அந்த வந்துருச்சுன்னா நான்றது இல்லாம நாம்ன்றது வரும். நம்ம எல்லாரும் வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நீங்களும் நல்லா இருக்கும். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க லைஃப்ல, நீங்க எல்லா கஷ்டத்தை அறிஞ்சிருப்பீங்க. அதுக்கு சேஞ்சஸ் ஆகணும். நீங்களும் என்னைய மாதிரி ஒரு 10 பேருக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது மாதிரி நீங்க வீடியோ சொல்லுங்கன்னு சொல்ல, அட்லீஸ்ட் ஒரு 10 பேர்கிட்ட நீங்க போய் சொல்லணும். அதுக்கு தேவை உங்க நாலேஜ் கிடைக்கக்கூடியது அந்த புக்ஸ். அந்த புக்கை வந்து படிக்க ஆரம்பிங்க. புக்ஸை ஏதாவது ஒரு புக் எடுங்க, ஒரு பேராகிராஃப். நீங்க 21 நாள் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. நான் சொல்ற மாதிரி ஒரு பேராகிராஃப் முதல் நாள் படிங்க, அடுத்த நாள் ஒரு பேராகிராஃப் படிங்க, 3வது நாள் ஒரு பக்கம் படிப்பீங்க, 4வது நாள் 3 பக்கம் படிப்பீங்க, 5வது நாள் 6வது நாள் 21 நாள் ஒரு புக்கே முடிக்கிற இதுல வந்துடுவீங்க. அடுத்த புக்கை தேட ஆரம்பிச்சிருவீங்க. இதுல ஒரு அடிக்ட் ஆயிடுவீங்க. எப்படி நீங்க மெடிடேஷனுக்கு நீங்க அடிக்ட் ஆவீங்க நான் சொல்றேன்னா, இந்த புக்ஸுக்கு நீங்க ஒரு அடிக்ட் ஆயிடுவீங்க. அடுத்து நீங்க புக்கா வாங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ரேட்டே பார்க்க ஆரம்பிக்க மாட்டீங்க. நீங்க போய் இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கின ஒரு புக்கை இன்னொரு புக்கை 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி புக்ஸ் எல்லாம் நீங்க தேட ஆரம்பிப்பீங்க. அது சம்பந்தமா படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு கிளையா கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களை மனசை என்ன பண்ணுன்னா அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்போ நீங்க புதுசா தேடும் போது புது புது ஐடியா கிடைக்கும். நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. புக் உங்களை என்ன பண்ண வைக்கும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கும், உங்களை ப்ராசஸ் பண்ண வைக்கும், ஆக்ஷன் பண்ண வைக்கும். தோல்வி அடையும் போது அந்த புக்ஸோட வார்த்தைகள் உங்க மனசுக்குள்ள நீ செய்யி, பரவாயில்ல, அவங்கள பார்க்காத, இவங்கள பார்க்காத, இங்க பாரு, இதை செய்யுன்னு சொல்லி உங்க புக்கு செய்ய வைக்கும். இதை யோசிக்காத, வேண்டாம், அதை விட்டுரு, அவங்க தப்பு பண்ணாலும் சரி, உங்களை திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, வேண்டாம், விட்டுரு, நீ உன் வேலையை பாரு அப்படின்ற சொல்லக்கூடியது வந்து அந்த புக்கு தான். அந்த புக்குள்ள இருக்கிற வார்த்தைகள், அந்த வரிகள், அதுக்குள்ள சொல்றதை நம்ம வந்து தோத்தாதான் ஜெயிக்க முடியுன்றாங்க. நீங்க தோல்வியே அடையலைன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு வடியே எடுத்து வைக்க மாட்டீங்கன்னு சொல்லக்கூடியது அந்த புக்ஸ்ல. அப்ப வாழ்க்கையில நீங்க வந்து
நம்ம கத்துக்கிறது வந்து வாழ்க்கையில் நடைமுறையில கத்துக்கலாம். ஆனா அது போக நிறைய விஷயங்கள் எழுதுனவங்க நிறைய பேர் இருக்கிறத படிக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு மிராக்கிள் ஆகும். அதனாலதான் அந்த ராபின்சன் சொல்லக்கூடியது வந்து 20 நிமிஷம் லைஃப்ல நீங்க கிடைக்கக்கூடிய அந்த 1 மணி நேரத்துல 20-20ன்ற ரூல 3-20 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சேஞ்சஸ் ஆகலாம். ஒரு மிராக்கிள் ஆகும் லைஃப்ல. ஒரு மார்னிங் மிராக்கிள்னு சொல்லக்கூடியதுதான். உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். ஃபெயிலியர்ன்றது இருக்கும், ஆனா ரொம்ப இருக்காது. முன்னாடி நீங்க பார்த்த ஃபெயிலியர் இப்ப நீங்க பார்க்க மாட்டீங்க. அத ஏன்னா நீங்க ஃபெயிலியர் வருதுன்னு தெரிஞ்சாலே மாத்திடுவீங்க. அந்த தப்பை பண்ண மாட்டீங்க, அதுக்கு இடம் கொடுக்கவும் மாட்டீங்க, அடுத்தவங்களையும் செய்ய விட மாட்டீங்க. இது பண்றதுனால என்ன ஆகும்னா நீங்க மாறிட்டீங்கன்னா அடுத்தவங்களை மாத்துறதுக்கு நிறைய விஷயத்த நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. எப்படி நான் உட்கார்ந்து இப்படி 250ல இருந்து 300 வீடியோ கிட்ட நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னா எனக்கு நடந்திருக்கு, நான் மாத்திருக்கேன், நீங்களும் மாத்துங்கன்றது தயவு செய்துன்றது ஒவ்வொருத்தருங்க சொல்லாம கோடிக்கணக்கான பேர் பார்க்கணும்ன்றத ஒரு வீடியோவா யூடியூப்ல நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இது மாதிரி நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க, நிறைய பேர்ட்ட சொல்ல ஆரம்பிப்பீங்க. நிறைய கதைக்கு இந்த புக்கு படிச்சேன், இந்த கதை வந்தது, இதுல ஒரு பாசிட்டிவான வந்தது, மோட்டிவேஷன் எனக்கு கொடுத்தது, நான் இதை மாத்தினால லைஃப் மாறிக்கணும். உங்களோட ரிசல்ட்டை பார்த்து அவங்களும் சேஞ்சஸ் ஆவீங்க. இப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களால மாறினவங்க அவங்க ஒரு 2-3 பேர் அப்படியே சேனல் இப்படி MLMன்றது நீங்க ஒரு ப்ராடக்ட்டை விற்காம உங்க நாலேஜை வித்துக்கிட்டே போகலாம். விற்கிறதோ டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கலாம். விற்கிறதோட டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சொல்லலாம். அது டிரான்ஸ்ஃபர் ஆக ஆக உலகம் மனுஷன் இருக்கிற வரைக்கும் இந்த நாலேஜ் டிராவல் ஆகும். அப்போ உங்களுக்கு புக்கு படிக்கிறனால எப்படி ஆகுது பாருங்க. அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கலாம், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சொல்றத கேட்பாங்க. நம்ம அப்பதான் நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு அவங்களும் ஒரு யோசிப்பாங்க. நம்மளை மனுஷனா மதிக்கக்கூடிய ஒரே விஷயம் இவன் படிச்சிருக்கிறான், இவன் கிட்ட விஷயம் இருக்குன்னு நம்மகிட்ட உட்கார்ந்து காது கொடுத்து கேட்பாங்க. தயவு செய்து புக்கு படிக்கிறத கடைப்பிடிங்க. அதில் மாற்றம் எக்ஸ்ட்ரானியா இருக்கும். செஞ்சு மாத்திரம் பாருங்களேன். ஒரு புக்கை நீங்க படிச்சுட்டு அடுத்த புக்கை நீங்க படிக்கலைன்னா என்னன்னு நீங்க கேளுங்க. அப்படி நீங்க படிக்கலைன்னா உங்களோட என்ன தாட் ப்ராசஸ் சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க இந்த வீடியோ பார்க்கறதும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகும். நான் சொல்லக்கூடிய இந்த 1 மணி நேரம் 20-20-20 இந்த ரூலை கடைப்பிடிங்க. 1 மணி நேரத்தை லைஃப்பை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். உங்களால் லைஃப்பை முழுமையாக அந்த நாளை வாழ முடியாதனால உங்களுக்கு தோல்வி அடைவீங்க. ஜெயிக்க முடியாதனால அடுத்தடுத்த நாளையும் நீங்கள் கஷ்டப்படுத்திகிட்டே போகிறனால உங்களுக்கு ப்ராசஸே இல்லாமல் ஒரு கொலாப்ஸ் ஆகி ஃபெயிலியர் மோடில் போகிறதுக்கு காரணமே இதுதான். நீங்கள் ஜெயிக்கணும்னா இதை கடைப்பிடிங்க. செஞ்சு பாருங்க, மாற்றம் அடைவீங்க. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பற்றி பல வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். 1க்கு 4-5 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.